வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திங்கக்கிழமை காலையில் ஒரு சின்ன செய்தி பிடிச்சிருந்தா அழைக்கி போடுங்க. அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லதுக்கு காலம் இல்லை, நல்லதுக்கு காலம் இல்லை. கெட்டதுக்கு தான் கால நேரம் கிடையாது, நல்லதுக்கு கால நேரம் இருக்குது. ஒரு வீட்டில் கல்யாணம், காது குத்து, கல்யாணம், விசேஷம், ஏதாவது ஒரு விசேஷம்னா எந்த ஊரில் எந்த மண்டபத்தில் யாரும் முன்னாடி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு துக்க செய்தினா அதுக்கு கணக்கு நேரமே கிடையாது. உதாரணம் ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், அந்த பையன் இறந்தது ஒரு நேரம், அவங்க வீட்டுக்கு தகவல் போனது ஒரு நேரம், அவங்க வந்து பார்த்தது ஒரு நேரம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஒரு நேரம், அடக்கம் பண்ணது ஒரு நேரமாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. லாரி போகுதா, பஸ்ஸு போகுதா, அவங்க ஹார்ன் அடித்து சைடு கண்ணில் பார்க்குறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சின்ன பதிவு மனசில் தோணுச்சு சொல்கிறேன். அதாவது வந்து நல்லதுக்கு கால நேரம்லாம் இருக்குது, கெட்டதுக்கு வந்து கால நேரம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ரொம்ப கவனமாக போங்க. இந்த வாழ்க்கை, இந்த உலகம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. அது மாதிரி எங்கே போனாலும் கவனமாக போங்க. இந்த டூ வீலரு இப்போ ஸ்பீடாக போகிறவங்களாம் ரொம்ப கவனமாக பார்த்து போங்க. நாங்களாம் பார்த்து தான் வர்றோம். இருந்தாலும் அத்துமீறி போகிறீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறீங்க. எங்களுக்கே பயமாக இருக்குது நாங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள், பார்த்து. வணக்கம்.